மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு திரிபுவாத இயக்கமாக மாறி இப்பொழுது மகன் திமுக என்ற பெயரில் அழைக்கப்படுகின்ற காரணத்தினால் நேற்று என்னை நீக்கி இருக்கலாம், குடிமூழ்கி போயிருக்க போவதில்லை. அல்லது நாளை நீக்கினால் ஒன்றும் குடிமூழ்கி போவதில்லை. இன்று காலை நீக்குவதற்கான காரணம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆயுள் கைதிலை விடுதலை செய்வதைப் போன்று 2.25 ஜென்ம தண்டனையை பெற்றதைப் போன்று ஒரு விடுதலையை தந்திருக்கின்ற தலைவர் வைகோ அவர்களுக்கு நன்றி கூறுகின்றேன். யாருடைய தூண்டுதலின் பேரிலே தான் மகன் திமுக இந்த அடாத செயலை செய்து ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கிறது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தலைவர் வைகோ அவர்களுக்கு ஒன்றை வேண்டுகோள் தான், உங்கள் மகனின் அரசியல் பிடிக்காமல் எதிர்காலத்தில் நிச்சயம் பல பேர் விலகி வருவார்கள். புகழ்வாழ்ந்த பல்லவர்களுடைய துறைமுகப்பட்டினமான மாமல்லபுரம் மீண்டும் ஒரு விழா கோலம் பூண்டு எழுச்சி கோலம் பூண்டிருக்கிறது. போர்க்கோலம் பூணுகின்ற மாமல்லபுரம் இன்றைக்கு விழா கோலம் பூணுவதற்கான காரணம் 32 ஆண்டு கால என்னுடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றத்துடைய பயணம் முற்று பெற்று அடுத்த இன்னிங்ஸ் என்று சொல்லப்படுகின்ற 2வது அத்தியாயத்துக்கு ஆயத்தமாகின்ற களத்தை இதோ என்னுடைய தொட்டில் பிரதேசமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற மாமல்லபுரம் உற்சாகமான வரவேற்பை எனக்கு வழங்கியிருக்கிறது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு திரிபுவாத இயக்கமாக மாறி இப்பொழுது மகன் திமுக என்ற பெயரில் அழைக்கப்படுகின்ற காரணத்தினால் திராவிட இயக்கத்தின் சித்தாந்தங்களை பேசுவதற்கும் அந்த கருத்தியலை உள்வாங்குவதற்கும் மகன் திமுக திரிபுவாத இயக்கமாக மாறிய காரணத்தினால் அது அந்த தகுதி இழக்கிறது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் ஆற்றிய பணிகள் என்பது ஒரு மகத்தான பணிகள். தமிழ்நாட்டுடைய ஜீவாதார உரிமைகளுக்காகவும் எமது தொப்புள்கொடி உறவுகளான ஈழத்தமிழர்களுக்காகவும் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி ஏறக்குறைய 32 வழக்குகள் எதிர்கொண்டு 5 முறை சிறை சென்றவன் என்ற நிலையில் அந்த உழைப்பை ஊதாசீனப்படுத்துகின்ற விதத்தில், அந்த உழைப்பை கொச்சைப்படுத்துகின்ற விதத்தில் நான் உயிராக நேசித்த தலைவர் வைகோ அவர்கள் தன் மகன் துரையின் அரசியலுக்காக இந்த படுபாதகமான செயலை செய்து தமிழக அரசியலில் அம்பலப்பட்டு நின்று கொண்டிருக்கிறார். அவர் மகனுக்காக மட்டும்தான் இயக்கம் நடத்துகிறார் என்பதை உலகம் உணர்ந்திருக்கிறது. அந்த இயக்கத்தில் இனி பணியாற்ற முடியாது என்ற ஒரு சூழல் கடந்த 3 ஆண்டுகளாக நிலவி வந்தது. அவர் ஒரு போலியான ஏற்கனவே தீர்ப்பை எழுதி வைத்துவிட்டு ஒரு போலியான விசாரணை நாடகத்தை அரங்கேற்றினார். இன்று அது முழு விடுவி பெற்றிருக்கிறது. நான் இப்ப வேண்டுவதெல்லாம் ஒன்றுதான், நேற்று என்னை நீக்கி இருக்கலாம், குடிமூழ்கி போயிருக்க போவதில்லை. அல்லது நாளை நீக்கினால் ஒன்றும் குடிமூழ்கி போவதில்லை. இன்று காலை நீக்குவதற்கான காரணம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடல் பொற்கால ஆட்சியுடைய நாயகன் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் ஐரோப்பிய சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இங்கிலாந்து, ஜெர்மன் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று உலகத்தின் முதல் பல்கலைக்கழகமாக தலைசிறந்த பல்கலைக்கழகமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்று போற்றப்படுகின்ற த சாம்பியன் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் என்று ஆராதிக்கப்படுகின்ற தந்தை பெரியாருடைய திருவுருவ படத்தை திறந்து வைத்து அங்கே ஒரு அற்புதமான உரையை நிகழ்த்தியிருக்கிறார். அதே போன்று 5 மாவட்ட பாசன விவசாயிகளுடைய குறைகளை தீர்ப்பதற்காக கட்டிய காதல் மனைவியுடன் படுத்த அந்த கட்டிலை கூட விற்று முல்லை பெரியாருக்கு அணை கட்டிய பெண்ணிக்கு கூடிய நன்றியை பாவித்து அந்த குடும்பத்திற்கு நன்றி பாராட்டி விட்டு 15,000 கோடி வெளிநாட்டு முதலீட்டை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த ஒரு மகத்தான சாதனையை செய்திருக்கின்ற இந்த நாளில் இந்த செய்தியை வெளியிட்டதன் மூலமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரான தலைவருடைய செய்தி மறைக்கப்பட வேண்டும் என்ற யாருடைய தூண்டுதலின் பேரிலே தான் மகன் திமுக இந்த அடாத செயலை செய்து ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கிறது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நாளை என் நீக்கினால் ஒன்றின் குடிமூழ்கி போவதில்லை. ஆனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரான தளபதி அவர்கள் வந்து கொண்டிருக்கின்ற அதே வேளையில் அந்த செய்தி தமிழ்நாடு முழுவதும் மூளை முடுக்கெல்லாம் சென்று நாட்டு மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மகத்தான பணியை செய்துவிட்டு வந்திருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் குறித்த செய்திகள் எட்டுவதற்கு முன்பாக
இதை பிரேக்கிங் நியூஸ் என்று சொல்லப்படுகின்ற விதத்தில் என்னுடைய நீக்கத்தை வெளியிட்டு இன்றைக்கு அதை மறைக்க முயற்சி செய்திருக்கிறார் மறுமலர்ச்சி மகன் திமுகவுடைய தலைவர். எனவே தலைவர் வைகோ செய்தது ஒரு அடாத செயல் மட்டுமல்ல, கூட்டணி தர்மத்திற்கு முரணான ஒன்று என்பதையும் நான் மீண்டும் பதிவு செய்ய விரும்புகிறேன். நாங்கள் அடுத்த கட்ட பணி என்ன என்பதை நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். வருகின்ற செப்டம்பர் 15 இன்றைக்கு திங்கட்கிழமை 8ஆம் தேதி, அடுத்த 8 நாளில் செப்டம்பர் 15 தமிழ்த்தாயின் தலைவன் பேரறிஞர் அண்ணா அவருடைய 117வது பிறந்த நாள் விழா அதற்கு விடை காணுகின்ற இடமாக இருக்கும். அதற்கு விரிவாகவும் விளக்கமாகவும் ஆயிரக்கணக்கான தோழர்கள் திரள் இருக்கிறார்கள். வஞ்சின காஞ்சியில் சபதம் ஏற்கின்றோம். அண்ணாவுடைய லட்சியங்களை வென்றெடுக்கின்ற களத்தில் உறுதியாக தளம்பதிக்க காத்திருக்கிறார்கள். எனவே அதற்கு முன்னூட்டமாகத்தான், அதற்கு கட்டியம் கூறுகின்ற விதத்தில் தான் துறைமுகம் இதோ எழுந்து நிற்கிறது, பாராட்டு பத்திரத்தை வாசித்திருக்கிறது, நான் குற்றமற்றவன் என்பதை உலகத்துக்கு அறிவித்திருக்கிறது. எனவே இந்த வரவேற்பு நல்கிய என்னுடைய அன்பு தோழர்கள் அனைவருக்கும் என் இதயமார்ந்த நன்றியை காணிக்காக்குகின்றேன். தொடர்ந்து இந்த பயணத்தில் ஒரு வெற்றி கொடியை நாட்டுகின்ற விதத்தில் திராவிட இயக்கத்தின் லட்சியங்களை காக்கின்ற களத்தில் உறுதியாக பயணம் செய்வோம். அதற்காக உறுதியேற்கின்ற நாளாக இந்த நாளை நான் பார்க்கிறேன். எனவே 2.25 தண்டனை என்று சொல்லுவார்கள், ஜென்ம தண்டனை. ஒரு ஆயுள் கால தண்டனை என்பது 14 ஆண்டுகள். அப்படி என்று சொன்னால் 2 ஆயுள் என்பது 28 ஆண்டுகள். மீதி 4 ஆண்டுகள் 32 ஆண்டுகள் என்று சொன்னால் ஏறக்குறைய 2.25 ஜென்ம தண்டனையை அனுபவித்தது போன்று அண்ணாவுடைய பிறந்த நாள் 117வது பிறந்த நாளுக்கு முன்பாக ஆயுள் கைதிலை விடுதலை செய்வதை போன்று 2.25 ஜென்ம தண்டனையை பெற்றதை போன்று ஒரு விடுதலையை தந்திருக்கின்ற தலைவர் வைகோ அவர்களுக்கு நன்றி கூறுகின்றேன். இதனாலும் மறுமலர்ச்சி திமுகவில் இணைந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்பை நல்கிய தலைவர் வைகோ அவர்களுக்கும் அந்த அப்பழுக்கற்ற தூய தொண்டர்களுக்கும் என் இதயத்தின் அடியாழத்திலிருந்து நன்றி கூறுகின்றேன். தலைவர் வைகோ அவர்களுக்கு ஒன்றை வேண்டுகோள் தான், உங்கள் மகனின் அரசியல் பிடிக்காமல் எதிர்காலத்தில் நிச்சயம் பல பேர் விலகி வருவார்கள். அவர்களை எனக்கு சுமத்திய அந்த கொடும்பழியை போன்று அருகூர்ந்து சுமத்திட வேண்டாம். அப்படி சுமத்திவிட்டு ஒரு மிகப்பெரிய கொடும்பழியை நீங்கள் சுமக்க வேண்டாம் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இதுகாரம் தமிழ் கூறும் நல்லுலகம் என்னுடைய நிலைப்பாட்டில் ஆழமாக புரிதலை கொண்டு என் பக்கம் நியாயம் இருப்பதை உணர்ந்ததற்காக உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூறுகின்றேன். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் வெற்றி சரித்திரத்தை களமாடுகின்ற விதத்தில் எங்களுடைய அடுத்த கட்ட 2வது இன்னிங்ஸ் என்று சொல்லப்படுகின்ற விடத்தில் அரசியல் 2வது அத்தியாயத்தை இதோ மாமல்லபுரத்திலிருந்து துவங்குகிறோம். காலை தலைநகர் காஞ்சியில் துவக்கிய அந்த நிகழ்வு இப்பொழுது மாலை மாமல்லபுரத்தில் துறைமுகத்தில் நிறைவு பெறுகின்ற விதத்தில் இது தொடங்குகிறது. எனவே ஒரு மகிழ்ச்சியான வரவேற்பை நல்கியிருக்கின்ற அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டுகின்றேன். ஒரு அனுபவத்தை 32 ஆண்டு கால அரசியல் தந்திருக்கிறது. அந்த படிப்பறிவை காட்டிலும் பட்டறிவு மிகப்பெரியது என்று சொல்வார்கள். அந்த அனுபவம் கொண்டு அடுத்த கட்ட பயணத்தை வகுக்க இருக்கிறோம். புதிய கொடியை, இந்த கொடியை அறிவியுங்கள் என்று ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட கொடிகளை வடிவமைத்து தோழர்கள் எங்களுக்கு அனுப்பி கொண்டே இருக்கின்றார்கள் நாள்தோறும். அதே போன்று புதிய கட்சிக்கு இந்த பெயர் வைக்கலாம் என்று பல கட்சியினுடைய பெயர்களை பரிந்துரை செய்திருக்கிறார்கள். இது நான் மட்டுமே எடுக்கின்ற முடிவல்ல. மகன் திமுகவில் துரை மட்டுமே எடுக்கின்ற முடிவை போன்று இங்கு நான் மட்டுமே முடிவெடுக்க முடியாது. என்னை சார்ந்த பல தோழர்கள் இருக்கிறார்கள். அவருடைய ஆலோசனையின்படி அடுத்த கட்ட பயணம் செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாளில் அது சிறந்த நாளாக அமையும் என்று நான் கருதுகிறேன். அன்றைக்கு அதற்கு விடை காணும்.